இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 12/8/2026 ஆகஸ்ட் மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராமபுரத்திலே ஆடி மாதத்திலே 27ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ணரது முதுவேனிற் காலத்திலே கடக மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே தேய்பிரையிலே சதுர்த்ததி திதி காலை 2:10 வரை முடிந்தவுடன் அமாவாசை, ஆடி அமாவாசை. பூச நட்சத்திரத்திலே காலை 9:10 பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆடி அமாவாசை முக்கியமானது. முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம். அதில் முன்னோர்கள் நம்மளை ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து நேரடியாக நம்மளை பார்த்து கொடுக்குற மாதிரி அந்த ஆசீர்வாதம் வரணுன்னா அந்த அமாவாசையும் போது தான் வரும். முன்னோர்களின் திதி தர்ப்பணங்கள் அமாவாசையில் தான் கொடுப்போன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி முன்னோர்களின் ஆசையை வாங்கி கொள்வதற்கான வாய்ப்பை இந்த ஆடி அமாவாசை நமக்கு கொடுக்குது. குடும்ப செழிப்பு, ஆரோக்கியம், பல வீட்டில் நிறைய சொல்கிறோம் இல்லையா, கல்யாண தடை, பொருளாதார தடை, குழந்தையின்மை, சொத்துல தகராறு, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, வேலையே கிடைக்கல, இப்படி நிறைய புரியல சார், எதை பண்ணன்னு தெரில சார், எதை பண்ணன்னு தெரில, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் போது இந்த திதி தர்ப்பணங்கள் சரியாக செய்யாததும் காரணமாக மாறுகிறதுன்னு பார்க்குறோம். பரிகாரமாக இதுதான் செய்யணும். அதனால தான் அட்லீஸ்ட்டு ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், இந்த 3 மாத அமாவாசையில் அவசியம் திதி தர்ப்பணங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான நாளில் இந்த நாள் ஆடி அமாவாசை. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும். ராகு காலம் 12:01, குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09, வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியன் 1 நாழி 2 வினாழி இருப்பார். 6:04 சூரியனின் உதய நேரம். சந்திராஷ்டமும் சூரியனுக்கு உடைய உத்திராட நட்சத்திரத்தில் இன்றைக்கி இருக்கும், மகர ராசிக்கு. இன்றைக்கி கோச்சாரப்படி சூரியன் இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது கடகராசியில் இருப்பார், புதனுடன் இருப்பார். அங்கே குரு உச்சப்பட்டு இருப்பார். கேது சிம்மத்தில், சுக்கிரன் நீச்சமாக கன்னிராசியில், ராகு கும்பத்தில், சனி வக்கரமாக மீன ராசியில், செவ்வாய் மிதுன ராசியில் இருப்பார். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இன்றைக்கி பயணம் செய்கிறார். சூரியன் கிட்ட இருக்கும்போது அஸ்தங்கம் அப்படிங்கிற நிலை விழுந்துடும். சூரியன், புதன், குரு, சந்திரன் அப்படிங்க இருக்கிறதுனால குடும்பதன வாக்குஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனால மனதில் நிறைய கவலைகளையும் நிறைய செலவுகளையும் இந்த நாள் தாங்கி வருகிறது. அப்போ இன்றைக்கி ரிலாக்ஸாக என்ன பண்ணணும், முன்னோர்களுக்கான திதி தர்ப்பங்களை கொடுத்துட்டு ஒரு 11:00 12:30 வரைக்கும் உடைய அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்ய வருங்காலமே செழிப்பாக இருக்கிற மாதிரி வாழ்த்துக்கள் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே இன்றைக்கு 4 கிரக சேர்க்கைகள் உங்களை துணிச்சலை அதிகப்படுத்துவதாக அமையும். வெற்றிகளுக்கான இலக்குகள் எப்போதுமே உங்களுடைய தனது வாசலை திறந்து வைத்திருக்கும். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் அழகாக டியூன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாளின் அஷ்டமத்தை பார்த்து கொண்டிருக்கிற 12ஆம் இடத்துக்காரரான செவ்வாய் உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் தைரியத்தை கொடுப்பார். 4-7 அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும், முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களை செய்வதும், 11:30 12:15 வரைக்கும் உள்ள காலகட்டங்களிலே
தான தர்மங்களை செய்வதும் மேன்மேலும் வளர்ச்சியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், குரு மற்றும் புதன் இருக்கக்கூடிய சூழ்நிலை நன்மையை தருவதாக இருக்கும். குடும்பத்திலே கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் மனதிலே நிம்மதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நிறைய ரிலேஷன்ஸை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்கும். ஒரு குலதெய்வ வழிபாடு, கூட்டு பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி கொடுக்கும். இந்த ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் மற்றும் தான தர்மங்கள் உங்களுடைய செல்வ செழிப்பையும் வாழ்வின் நிலையையும் நல்லா மாற்றி கொடுக்கும். வெற்றிகரமான முன்னேற்றத்திற்கு இன்றைக்கி நல்ல நாள். இதை அழகாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் முயற்சிக்கு அப்படியே வாழ்த்துக்களாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிக்குள்ளர ஆட்சி பெறக்கூடிய சந்திரன், உச்சம் பெற்ற குரு, 2ஆம் இடத்துக்கு குடும்ப தனசாஸ்திரத்துக்குரிய இந்த சூரியன், 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்துக்குமான புதன், இவங்கெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் முயற்சி வெற்றிகளுக்கான வழிகளை ஈஸியாக எடுத்துக்கொள்ளும். அதனால் எல்லா விதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக மாறும். மத்தியானம் நண்பகல் வேளையிலே நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களும் இன்றைக்கி அக்கௌண்டபிளாக இருக்கும். அதனால் இன்றைக்கி தாராளமாக தான தர்மங்களில் செய்யுங்க. சதுரகிரியிலே சுந்தர மகாலிங்க சுவாமியை வணங்குங்கள். வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. நலமான நாள் இன்று. சூரியனுடன் சேர்ந்த சந்திரன் அப்படின்னா தாய் தந்தையரின் அன்பான ஆசீர்வாதங்கள், முன்னோர்களின் ஆசீர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு செல்வ செழிப்புக்கும் நன்மையை தரும். அதனால் இன்றைக்கி ஆரோக்கியம் குறைவாக இருக்குது. குடும்பத்தில் எந்த விதமான விஷயங்களும் நல்லதே நடக்கலை, ஒரே சிக்கல் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு காளி தெய்வத்தை வணங்குவது ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது நல்லது. அமாவாசை அன்னைக்கு தான தர்மங்கள் செய்வதனாலே வெற்றிகளை பெறுவதும் நல்லது. அதனால் இன்றைக்கி சதுரகிரியில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்க சுவாமியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. லாபஸ்தானாதிபதி ஆட்சியிலேயே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறதுனாலே அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி. வெற்றிக்கு இலக்கு மனதை அமைதியாக வைத்து கொள்வது. அதனால் இன்றைக்கி அதிகமாக ஆட்டம் வேண்டாம், கூலாக இருங்க. உங்கள் ராசிநாதனுடைய நாள் புதன்கிழமை. இன்றைக்கி ராசிநாதனும் லாபத்திலேயே தான் இருக்கிறாரு. அவருடைய அனுக்கிரகத்தினாலும் உங்கள் தாய் தந்தையரின் அனுக்கிரகத்தினாலும் முன்னோர்களின் ஆசியினாலும் இந்த நாள் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தர்மம் தலைகாக்குமாக மாறும். வெற்றியை உங்கள் பக்கம் கொண்டு வரும். இதனால் சந்தோஷம் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய லாபத்தை அதிகமாக பெருக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் 10ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சியில் போய் உட்கார்றார், குருவோடு சேர்ந்து உட்கார்றார். குரு சந்திர யோகம் கிடைக்கிறது. அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கிறார். சூரிய குரு புதன் இவர்களுடைய சேர்க்கையினால் 4 கிரக சேர்க்கை தொழிலிலே லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் நல்ல ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது முன்னோர்களின் ஆசைகளை பெறுவது. அதற்கு தான தர்மங்கள் செய்யணும். 11:30 12 வரைக்கும் என்ன வேணால் தானம் செய்யுங்க. துணி தானம், பணதானம், உணவு தானம், எப்படி எது வேணால் செய்யலாம். புஸ்தகங்களை வாங்கி புஸ்தகங்கள்லாம் தானம் செய்யலாம். எப்படியோ ஒன்று தான தர்மங்கள் செய்யுங்க. எல்லா விதத்தின் நன்மைகளையும் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் சந்திர பகவான் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்து குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதனால் புகழ் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் எதையுமே இலக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காமல் இலகுவாக எல்லாத்தையும் இலேசாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி தெளிவான சிந்தனைகளை அழகாக பயன்படுத்துவதனால வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை அழகாக ரூட் அவுட் பண்ண முடிகிறது உங்களால்.
பயம் இல்லாத நிறைய விஷயங்கள் நன்மையாக முடியும். இன்றைய நாளில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பார்த்து கொஞ்சம் தான தர்மங்கள் செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், நன்மைகள் பல உண்டு, தடைகள் விலகும், வெற்றிகள் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நாள் அழகாக ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் முடித்துவிட்டு 11:30 12 மணிக்குள்ளார இந்த காரியத்தை செய்யுங்கள். வெற்றி உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. அஷ்டமத்தில் இருப்பது அஷ்டமத்திலே போய் உட்கார்ந்துட்டா இன்றைக்கி எப்படி இருக்கும்? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும், பயம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் சூரியனின் பார்வையும் குருவின் பார்வையும் புதனின் பார்வையும் சந்திரனின் பார்வையும் 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தில் மேலே விழுவதனாலே எதையும் சாதிக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களும் செழிப்பான குடும்ப எண்ணங்களையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய விஷயங்களாக அமைவதனாலே ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும். வெற்றிகள் உண்டாகும். இதனால் பயம் போகும், நன்மைகள் உண்டாகும். இன்றைக்கி ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் செஞ்சுட்டு குடும்ப செழிப்புக்கும் ஆரோக்கியத்திற்கும் தான தர்மங்கள் செய்வது நல்லது. பண்ணிங்கன்னா அவ்வளவும் நல்லதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஒன்றாக அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனாலே கலத்தத்துடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, அலைச்சல்களெல்லாம் இருந்தாலும் சுகம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய வாழ்க்கை நிலை, இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கும். இன்றைய நாளின் ஆடி அமாவாசை தினத்தினாலே அவசியம் தான தர்மங்கள் செய்வதனாலே வெற்றிகள் உண்டாகும். குடும்ப சூழ்நிலையும் ஆரோக்கியமும் மேம்படும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைக்கு முன்னோரின் ஆசீர்வாதம் தேவை. அதனால் இந்த நாளை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாள் சதுரகிரியில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்க தெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. எந்த காரியத்திலும் துணிச்சலோடு செய்யக்கூடிய சூழ்நிலை, மனதிலே எண்ணிய வாங்கியே எல்லாத்தையும் செய்கிற மாதிரி எண்ணங்கள், ஆக்கம் அளவு இறுதி இல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளவு நுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய விஷயங்களில் எனர்ஜியோடு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. அப்படி இருக்க இன்றைக்கி நாள் சர்வ அமாவாசை தினத்திலே முன்னோர்களின் ஆசியையும் குடும்ப செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பெறுவதற்கான வழிவகைகளுக்கான தர்ப்பணங்களை செய்துவிட்டு நீங்கள் அவசியம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தான தர்மங்கள் செய்ய அது உங்கள் வாழ்க்கையிலே முக்கிய பயணத்திற்கான வழியாக மாற்றிவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. மேன்மையான நாள் இன்னைக்கு நல்லா இருக்கு. சந்தோஷத்தினாக 5ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே உயர்வான வழிகளெல்லாம் நிறைய கிடைக்கும். வெற்றிகளை இலகுவாக நீங்கள் செய்ய முடியும். சதுர்த்ததி திதி முடித்து அமாவாசை திதியிலே வந்த இந்த ஆடி அமாவாசை பூச நட்சத்திரத்தில் இருப்பதனாலே உங்கள் ராசியிலே சனி வக்கரம் பெற்று இருக்கிறதுனாலே நீங்கள் அவசியம் தான தர்மங்கள் செய்தீர்களானால் இன்றைக்கு நல்ல ஒரு விதையை விதைத்து விட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு விருட்சம் நல்லபடியாக வளரப்போகுது. நல்ல மரம், பழங்காட்சி மரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும். சுந்தர மகாலிங்கத்தை சதுரகிரியில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்க சுவாமியை வணங்க வெற்றிகள் நிச்சயம் உண்டு. வாழ்க்கையின் பாதை நன்மையாக அமையும். வாழ்க வளத்துடன்.